Hi students, welcome to Suresh Chemistry YouTube channel. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் 12க்கானது கார்போனைல் காம்பவுண்ட்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிடில் நம்ம நேமிங் ரியாக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த சீரீஸில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற நேமிங் ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கேனிசோரா ரியாக்ஷன். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஆல்டால் கண்டென்சேஷன், கிராஸ்ட் ஆல்டால் கண்டென்சேஷன் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கேனிசோரா ரியாக்ஷன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறது கிராஸ்ட் கேனிசோரா ரியாக்ஷன். இது எல்லாமே வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டு நேமிங் ரியாக்ஷன்ஸு. ஓகே, இப்போ எந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் வந்து கேனிசோரா ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் அப்படின்றது ஆல்டிகைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸை பற்றி படிச்சுட்டு இருக்கிறோம். எந்த ஆல்டிகைடில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆட்டம் இல்லையோ அந்த ஆல்டிகைடு வந்து கேனிசோரா ரியாக்ஷன் நடக்கும். நீங்கள் மெயினாக ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஆல்டால் கண்டென்சேஷனுக்கு அந்த ஆல்டிகைடில் கீட்டோன்ஸில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கணும். ஆனால் கேனிசோராவுக்கு வந்து இந்த ஆல்டிகைட் வித்தவுட் ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆட்டம் கண்டிப்பாக இங்கே நமக்கு தேவைப்படுது. ஓகே, இப்போ நம்ம எதை ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அசிட்டா ஆல்டிகைட் எடுத்துக்கிறோம். CH3 CHO. திஸ் இஸ் செகண்ட் மெம்பர் ஆஃப் ஆல்டிகைட் ஃபேமிலி. 2 கார்பன் ஆட்டம் இருக்குது. இந்த ஆல்டிகைடில் எது ஃபங்க்ஷனல் குரூப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா CHO தான் ஃபங்க்ஷனல் குரூப். இந்த ஃபங்க்ஷனல் குரூப் எந்த கார்பனில் கனெக்டாக இருக்கோ அந்த கார்பனுக்கு பேர் ஆல்ஃபா கார்பன். அப்போ இது ஆல்ஃபா கார்பன், இது ஆல்ஃபா கார்பன் கிடையாது, இது ஃபங்க்ஷனல் குரூப்போட கார்பன். இந்த ஃபங்க்ஷனல் குரூப் எங்கே கனெக்டாக இருக்கோ அது ஆல்ஃபா கார்பன். இந்த ஹைட்ரஜனுக்கு பேர் தான் வந்து ஆல்ஃபா ஹைட்ரஜன். எத்தனை ஹைட்ரஜன் இருக்குங்க? 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. அப்போ இதில் வந்து ஆல்ஃபா hydrogen is present. Alpha hydrogen is present. இந்த மாதிரி ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆட்டம் இருந்துச்சுன்னா this compound does not undergo canisora reaction. அப்போ இது வந்து கேனிசோரா ரியாக்ஷன் நடக்குமா அப்படின்னா நடக்காது. அப்போ does not undergo, does not undergoes canisora reaction. ஓகே, அப்போ எந்த மாதிரி ஆல்டிகைட்ஸ் வந்து கேனிசோரா ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னா ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆட்டம் இல்லாத ஆல்டிகைட் தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே, அப்போ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மால்டிகைட். யூ டேக் ஃபார்மால்டிகைட், த ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆஃப் ஆல்டிகைட் ஃபேமிலி HCHO. இதில் ஒரு கார்பன் ஆட்டம் தான் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் மெம்பர், இது செகண்ட் மெம்பர். இப்போது இதில் வந்து இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப், CHO தான் ஃபங்க்ஷனல் குரூப். இப்போ இதில் இது ஆல்ஃபா கார்பன், இதில் ஆல்ஃபா கார்பனே இல்லை, இது ஃபங்க்ஷனல் குரூப்போட கார்பன், நோ ஆல்ஃபா கார்பன். அப்போ நோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆட்டம். இந்த H வந்து ஆல்ஃபா H கிடையாது, இந்த H டைரெக்டாக ஃபங்க்ஷனல் குரூப்பில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ ஃபங்க்ஷனல் குரூப்பு கனெக்ட் ஆன கார்பன் தான் ஆல்ஃபா கார்பன், இதுதான் ஆல்ஃபா கார்பன். இந்த மாதிரி கார்பன் இங்கே இல்லை. அப்போ இந்த ஆல்டிகைடில் ஃபார்மால்டிகைடில் வந்து என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆட்டம். அப்போ இது வந்து கேனிசோரா ரியாக்ஷன் நடக்கும். நெக்ஸ்ட்டு, you take benzaldehyde, another example benzaldehyde C6H5CHO. இப்போ இதில் வந்து ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கா அப்படின்னா இதுலேயும் ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆட்டம் கிடையாது. இங்கே 6 கார்பன் ஆட்டம் இருக்குது, ஆனால் ஹைட்ரஜன் 5 தான் இருக்குது. இதில் எது ஆல்ஃபா கார்பன்? ஸ்ட்ரக்சர் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பென்சால்டிகைட் நீங்கள் பென்சின் ஸ்ட்ரக்சர் போட்டுக்கோங்க, ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட். ஸோ ஒரு கார்பனில் நம்ம அந்த CHOவை போட்டுக்கணும். மொத்தம் 6 கார்பன் இருக்குது பாருங்கள். இங்கே 1, இங்கே 2, 3, 4, 5, 6 கார்பன், 6 கார்பன். ஹைட்ரஜன் வந்து 5 தான் இருக்குது. இப்போது இந்த கார்பனில் ஒரு H இருக்கும், இந்த கார்பனில் ஒரு H, இந்த கார்பனில் ஒரு H, இந்த கார்பனில் ஒரு H, இந்த கார்பனில் ஒரு H. அப்போது எது ஆல்ஃபா கார்பன்? இங்கே பாருங்கள், இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப், இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப். இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பு கனெக்டாக இருக்கிற இந்த கார்பன் தான் ஆல்ஃபா கார்பன். இங்கே இருக்கு இல்லைங்களா, இதுதான் ஆல்ஃபா கார்பன். இந்த இடத்துல H இருக்கா? இங்கே H கிடையாது. ஏன் கிடையாது? இந்த Hக்கு பதிலாக தான் இங்கே நம்ம ஃபங்க்ஷனல் குரூப்பு சப்ஸ்டிடியூட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போது 6 கார்பனில் 5 கார்பனில் H கனெக்டாக இருக்கும், 6 கார்பனில் 5 கார்பனில் H கனெக்டாக இருக்கும், அதான் C6H5. ஒரு கார்பனில் H கிடையாது, இதுதான் ஆல்ஃபா கார்பன். அப்போ இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பு எங்கே கனெக்டாக இருக்கோ அந்த கார்பன் ஆல்ஃபா கார்பன், இந்த இடத்துல H வந்து கிடையாது. அப்போது இந்த 2 ஆல்டிகைடுக்கும் என்ன கிடையாது? No alpha hydrogen atom. So these 2 aldehydes contains no alpha hydrogen atom. இந்த 2 aldehyde தான் என்ன ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேனிசோரா ரியாக்ஷன் நடக்கும். அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க,
ஆல்ஃபா ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற ஆல்டிகைட் வந்து ஆல்டால் கண்டென்சேஷன் நடக்கும். வித்தவுட் ஆல்ஃபா ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேனிசோரா ரியாக்ஷன் நடக்கும். இன்னொரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கீட்டோன்ஸ் வந்து கேனிசோரா ரியாக்ஷன் நடக்காது, ஆல்டிகைட்ஸ் மட்டும்தான் நடக்கும். ஓகே, இப்போ எப்படி இந்த கேனிசோரா ரியாக்ஷன் நடக்கும்? அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, புரியுதுங்களா? ஸோ த ஆல்டிகைட் வித்தவுட் ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆட்டம் ஒன்லி அண்டர்கோஸ் கேனிசோரா ரியாக்ஷன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மாலிகூல்ஸ் ஆஃப் ஃபார்மால்டிகைட் ரியாக்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் கவனிங்க, 2 மாலிகூல்ஸ் ஆஃப் ஃபார்மால்டிகைட் ரியாக்ட் ஆகும். அந்த ரெண்டு ஆல்டிகைட்லையுமே என்ன இருக்கக்கூடாது, ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கக்கூடாது. பிட்வீன் 2 ஃபார்மால்டிகைட் வித் கான்சன்ட்ரேட்டட் NaOH 50% வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கணும். இந்த பிரசன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆர் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இந்த 2 ஃபார்மால்டிகைட் வந்து ரியாக்ட் ஆகிட்டு கேனிசோரா ரியாக்ஷன் நடக்கும். அப்படி இல்லைன்னா 2 மாலிகுல் ஆஃப் என்ன எடுத்துக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சால்டிகைட் எடுத்துக்கிறீங்க, 2 மாலிகுல் ஆஃப் பென்சால்டிகைட். ஸோ அதே வந்து 50% நாம சோடியம் ஹைட்ராக்சைடு போடுறோம். அப்போது the reaction between 2 molecules of formaldehyde or 2 molecules of benzaldehyde in the presence of concentrated NaOH is called என்ன ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேனிசோரா ரியாக்ஷன். இதை நம்ம என்ன சொல்கிறோம், கேனிசோரா ரியாக்ஷன். வாட் இஸ் கேனிசோரா ரியாக்ஷன்? The reaction between 2 formaldehyde or the reaction between 2 benzaldehyde with concentrated NaOH or KOH is called கேனிசோரா ரியாக்ஷன். இதுக்கு அடுத்த வீடியோவில் நாம் வந்து கிராஸ்டு கேனிசோரா அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். முதல்ல இதை புரிஞ்சுக்கோங்க, ரெண்டுமே ஃபார்மால்டிகைட் ரியாக்ட் ஆகும், இல்லை ரெண்டுமே வந்து பென்சால்டிகைட் ரியாக்ட் ஆச்சுன்னா அதை நம்ம கேனிசோரா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ முதல் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேனிசோராவுக்கு எந்த ஆல்டிகைடில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆட்டம் இல்லையோ அதுதான் கேனிசோரா நடக்கும். எக்ஸாம்பிள் ஃபார்மால்டிகைட் அண்டு பென்சால்டிகைட். இப்போ முதல் ரியாக்ஷன் கவனிங்க. முதல் ரியாக்ஷன் வில் டேக் ஃபார்மால்டிகைட், 2 மாலிகூல்ஸ் ஆஃப் ஃபார்மால்டிகைட் HCHO, இது ஒரு ஃபார்மால்டிகைட், ப்ளஸ் இன்னொரு ஃபார்மால்டிகைட் HCHO. ஸோ இந்த இடத்துல என்ன போட்டுக்கிறீங்க, சோடியம் ஹைட்ராக்சைடு. இது வந்து கான்சன்ட்ரேட்டட் சோடியம் ஹைட்ராக்சைடு 50%, அக்வஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆர் ஆல்கஹாலிக் சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கலாம். ஸோ ரியாக்ஷன் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். சிம்பிளாக புரியறதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பட் மெக்கானிசம் டிஃப்ரெண்ட் வேலை நடக்கும். இங்கே ஒரு ஆல்டிகைட் இருக்குது, இங்கே ஒரு ஆல்டிகைட் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த ஆல்டிகைட்லேருந்து ஒரு ஹைட்ரஜனை கொண்டு வந்து இங்கே ஆட் பண்ணுறோம். இந்த பக்கத்தில் இருக்கிற ஆல்டிகைட்லேருந்து ஒரு எச்சை கொண்டு வந்து இங்கே நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ ஏற்கனவே இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ஒரு C2 H இருக்குது, CH2O இருக்குது, CH2O. இன்னொரு எச்சை ஆட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH3Oவாக மாறும், CH3O. புரிஞ்சுச்சா இல்லைங்களா? ஸோ இங்கே வந்து 2 ஹைட்ரஜன் CH2O இருக்கா, இன்னொரு எச்சை நம்ம கொண்டு வரோம், அப்போ CH3O. அதுக்கப்புறம் இந்த NaOHலேருந்து ஒரு எச்சை கொண்டு வரீங்க, அதையும் இதனோட ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது, CH3OHஆக மாறும். பட் மெக்கானிசம் டிஃப்ரெண்ட் வேலை நடக்கும். ரியாக்ஷன் ஈஸியாக புரியறதுக்காக இந்த மாதிரி சொல்கிறேன். ஓகே, இப்போ அடுத்து கவனிங்க. மீதி இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், HCOONA, HCOONA. 2 ப்ராடக்ட் கிடச்சிருக்கு. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீத்தைல் ஆல்கஹால். இந்த ப்ராடக்ட் வந்து மீத்தைல் ஆல்கஹால், ஒரு ஆல்கஹால் கிடச்சிருக்கு. இப்போது இந்த இடத்துல கடைசியில் ஹெச் இருந்துச்சுன்னா அது ஃபார்மிக் ஆசிட். இந்த இடத்துல ஹெச் இருந்தால் ஃபார்மிக் ஆசிட். இது வந்து சோடியம் ஃபார்மேட். இந்த காம்பவுண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் ஃபார்மேட். இது வந்து சோடியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னு சொல்றீங்க. சோடியம் சால்ட் ஆஃப் என்ன ஆசிடு, கார்பாக்சிலிக் ஆசிடோட சால்ட்டு, அது வந்து சோடியம் ஃபார்மேட். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து ஆல்கஹால் கிடைக்குது, இன்னொரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்பாக்சிலிக் ஆசிடோட சால்ட் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மால்டிகைட். ஓகே, இப்போ இது வந்து கேனிசோரா ரியாக்ஷன். இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் கேனிசோரா ரியாக்ஷன். இப்போ நீங்கள் அடுத்தது பிட்வீன் 2 பென்சால்டிகைட் எழுதலாமா? எழுதலாம். பிட்வீன் 2 பென்சால்டிகைடும் கேனிசோரா ரியாக்ஷன் எழுதலாம். பென்சால்டிகைட் ஃபார்முலா பாருங்கள், C6H5CHO ப்ளஸ் C6H5CHO இந்த பிரசன்ஸ் ஆஃப் NaOH. ஸோ எப்படி பண்ணீங்க, இது ஒரு பென்சால்டிகைட், இது ஒரு பென்சால்டிகைட். இந்த ஆல்டிகைட்லேருந்து இந்த ஆல்டிகைடுக்கு ஒரு எச்சை கொண்டு வாங்க.
எப்படி இங்கே கொண்டு வந்தீங்களோ அதே மாதிரி இந்த ஆல்டிகைட்லேருந்து இந்த ஆல்டிகைடுக்கு ஒரு எச்சை கொண்டு வாங்க. அப்போ என்ன ஆகும் பாருங்கள், C6H5CH இருக்குங்களா, CH இன்னொரு H சேர்த்தா என்ன ஆகும், CH2O. ஸோ CHO இருக்குது, இன்னொரு H சேர்த்தீங்கன்னா CH2O. அடுத்த H எங்கேருந்து கொண்டு வரீங்க, NaOH ஒரு H கொண்டு வரும். அப்போ அந்த OH மேட் பண்ணுறோம், C6H5CH2OH. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள், C6H5COONA, C6H5COONA. ரெண்டு ப்ராடக்ட் கிடச்சிருக்கு. ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பென்சைல் ஆல்கஹால். இந்த ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் ப்ராடக்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா பென்சைல் ஆல்கஹால். பென்சைல் ஆல்கஹால். இந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஹெச் இருந்தால் பென்சாயிக் ஆசிட், இது நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் பென்சோயேட் அப்படின்னு சொல்றீங்க. திஸ் இஸ் த சால்ட் ஆஃப் பென்சாயிக் ஆசிட். இது வந்து சால்ட் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட், இது சால்ட் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சாயிக் ஆசிட். ஸோ எதை நம்ம பென்சைல் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C6H5CH2 இந்த மாதிரி குரூப்பை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சைல் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே இருக்கு பாருங்க, C6H5CH2. திஸ் குரூப் இஸ் கால்டு பென்சைல். இங்கே OH இருக்கிறதுனால பென்சைல் ஆல்கஹால். ஸோ இந்த காம்பவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சால்டிகைட். அப்போது பிட்வீன் 2 molecules ஆஃப் ஃபார்மால்டிகைட் ஆர் பிட்வீன் 2 molecules ஆஃப் பென்சால்டிகைட் with concentrated NaOH is called Cannizzaro reaction. இந்த ரெண்டு ஆல்டிகைட்லையுமே என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆட்டம் கிடையாது. ஓகே ரைட். இப்போ இன்னொரு விஷயத்தை கவனிங்க, ஒரு ஆல்டிகைட் என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்கஹாலாக மாறுது. இன்னொரு ஆல்டிகைட் என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்பாக்சிலிக் ஆசிடோட சால்ட்டாக மாறுது. அப்போது இந்த ரியாக்ஷனை கொஞ்சம் கவனிங்க. ஒன் ஆல்டிகைட் சேஞ்சஸ் இன்டு ஆல்கஹால். ஒரு ஆல்டிகைட் என்னவா மாறுதுன்னு பாருங்க. ஒரு ஆல்டிகைட் வந்து என்னவா மாறி இருக்கு, ஆல்கஹாலாக மாறி இருக்கு. இங்கே பாருங்க, ஃபார்மால்டிகைட் சேஞ்சஸ் இன்டு மெத்தனால், பென்சால்டிகைட் சேஞ்சஸ் இன்டு பென்சைல் ஆல்கஹால். அப்போ ஒரு ஆல்டிகைட் ஆல்கஹாலாக மாறி இருக்கு. இந்த ப்ராசஸை நீங்கள் என்ன சொல்லணும், ரிடக்ஷன் அப்படின்னு சொல்றீங்க. இன்னொரு ஆல்டிகைட் என்னவா மாறி இருக்கு அப்படின்னு பாருங்க. இன்னொரு ஆல்டிகைட் வந்து அது வந்து கார்பாக்சிலிக் ஆசிடோட சால்ட்டாக மாறி இருக்கு. சோடியம் ஃபார்மேட், சோடியம் பென்சோயேட். தட் மீன்ஸ் இட் சேஞ்சஸ் இன்டு சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். அப்போ ஒரு ஆல்டிகைட் ஆசிடாக மாறுது நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லணும். ஆல்டிகைட் டு ஆல்கஹால் ரிடக்ஷன், ஆல்டிகைட் டு கார்பாக்சிலிக் ஆசிட் ஆக்சிடேஷன். அப்போ ஒரு ஆல்டிகைட் வந்து ரிடக்ஷன் ஆயிருக்கு, இன்னொரு ஆல்டிகைட் வந்து ஆக்சிடைஸ் ஆயிருக்கு. திஸ் ரியாக்ஷன் இஸ் கால்டு செல்ஃப் ஆக்சிடேஷன் அண்ட் செல்ஃப் ரிடக்ஷன். இதை நீங்கள் என்ன சொல்லலாம், ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். திஸ் ரியாக்ஷன் இஸ் கால்டு ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ். இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ்க்கு இன்னொரு பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றீங்க. டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன். Disproportionation. What is the disproportionation reaction அப்படின்னு கேட்டாங்கன்னா give one example of disproportionation reaction கேட்டாங்கன்னா we can write a Cannizzaro reaction. That means one aldehyde reduced to alcohol, another aldehyde oxidized to acid. இதில் வந்து ஆக்சிடேஷன் நடக்குது, ரிடக்ஷன் நடக்குது. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் என்ன அப்படின்னு சொல்லிங்கன்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, அப்போது Cannizzaro ரியாக்ஷனில் நீங்கள் மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஃபார்மால்டிகைடும் பென்சால்டிகைடும். இந்த ரெண்டு ஆல்டிகைடில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆட்டம் கிடையாது. வித் NaOH வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஆக்சிடேஷன் அண்டு ரிடக்ஷன் நடந்து உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. இது ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன். இது வந்து ஒரு டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு நாம சொல்லணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சுரேஷ் கெமிஸ்ட்ரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.